அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை பரோட்டா தான் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சர்க்கரையும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கலந்துட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு வைங்க. நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இன்னும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைங்க. நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு 3/4 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுருவோம். இது இருக்கட்டும். இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் இந்த மாவை உருட்டிக்கங்க. உருட்டிட்டு எண்ணெய் போட்டு நல்லா பிரட்டி ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த கிச்சன் டைல்ஸ் நல்லா கழுவி விட்டுட்டு நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிருங்க. இது கோதுமைனால அடிக்க வராது. மெலிசாக தேய்ச்சிட்டு எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணியாச்சு. இது இப்போ ஒன்றா எடுத்து மெலிசாக, ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு எண்ணெய் போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப ஒரே பக்கத்து ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஹார்டாயிரும். அப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். கட்டாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடிச்சிட்டோம்னா இன்னும் சாஃப்டாயிரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்